வணக்கம். என்னுடைய பெயர் மகேந்திரன் திருவரங்கன். நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றுறேன். சம உரிமை இயக்கத்தினர் நாடளாவிய ரீதியில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை வேண்டாம் என்ற தொனிப்பொருளில் பல்வேறு இடங்களில் கூட்டங்களையும் நிகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி இந்த நாட்டில் இன ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டியும் அவர்கள் தொடர்ந்தும் அரசினால் புறமொதுக்கப்படாமல் இருக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு நீதி கிடைத்து ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றத்தையும் தீர்வையும் நோக்கி அவர்களுக்குரிய ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பல்வேறு பிரசாரங்களையும் நிகழ்ச்சிகளையும் முன்னெடுக்க இருக்கிறார்கள். அந்த வகையில் யாழ்ப்பாணத்திலும் சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் என்னென்ன தேதிகளில் போட்டிருக்கு அந்த டேட் சார்? 19ஆம் தேதியும் 19ஆம் தேதியிலையும் அங்கால 23 2 நாட்களும் இங்கே நடைபெற இருக்கிறது. இப்போ அவர்கள் முக்கியமாக இங்கே வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும், அதற்கு மாற்றாக வேறொரு சட்டங்களையும் கொண்டு வரக்கூடாது என்பதும் அதில் அடங்கும். அடுத்தது மக்களினுடைய காணிகள் வடக்கு கிழக்கில் தமிழ் முஸ்லீம் மக்களினுடைய காணிகள் பலவந்தமாக இராணுவமயமாக்கப்பட்டு இராணுவத்தினருடைய பிடியில் இருக்கின்றது அல்லது வேறு அரச இயந்திரங்களால் அவை கையகப்படுத்தப்பட்டு மக்களுக்கு அந்த காணிகள் கிடைக்காத நிலை இருக்கிறது. மக்களுக்கு அந்த காணிகள் திருப்பி கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நீதியினையும் அவர்கள் அங்கே வலியுறுத்தி தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அதே போன்று நாட்டில் இருக்கின்ற அனைத்து இன மக்களும் சமத்துவமாக நடாத்தப்படக்கான நீதி தொடர்பாக இந்த சம உரிமை இயக்கத்தினுடைய போராட்டங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது செம்மணியிலே மனித புதைகுழிகள் தோண்டி எடுக்கப்பட்டு மனித எச்சங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு சிறுவர்கள் பெண்கள் என பலவிதப்பட்ட மக்களும் வயோதிபர்கள் என பலரும் கொலை செய்யப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் தொடக்க கட்டத்திலே வெளிவர ஆரம்பித்திருக்கின்றதை நாங்கள் காண்கிறோம். இது என்னத்தை காட்டுது என்று சொன்னால், மிகவும் இராணுவமயமாக்கப்பட்ட ஒரு சூழலில் 95ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து மக்கள் வெளியிலே சென்று திருப்பி வந்ததற்கு பிறகு மிகவும் இராணுவமயமாக்கப்பட்ட ஒரு சூழலில் தமிழ் மக்கள் மீது பிரயோகிக்கப்பட்ட அரச வன்முறையினுடைய ஒரு வடிவம்தான் இன்றைக்கு இந்த செம்மணி புதைகுழிகளுக்கூடாக நாங்கள் காண்கின்ற விடயமாக இருக்கிறது. அந்த விடயத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பது என்பது மிகவும் முக்கியம். என்பிபி அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் செம்மணி புதைகுழியிலே இருப்பவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதனை அவர்கள் செயலிலே காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதிலே இராணுவத்தினருடைய சம்பந்தப்பட்டிருக்கலாம், ஏற்கனவே சம்பந்தப்பட்டிருந்ததற்கான ஆதாரங்கள் கிருஷாந்தி குமாரசுவாமி வழக்கில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான தயவும் காட்டாமல் இதனை ஒரு தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் இராணுவத்தை பாதுகாக்காமல் நீதியை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய முக்கியமான கடமை. அதுவும் இதே மாதிரியான ஒரு புதைகுழிகளில் ஜேவிபி இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் அவர்கள் ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்ட பொழுது புதைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ அங்கேயும் ஒரு அரச வன்முறை பிரயோகிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஒரு பாதிக்கப்பட்ட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று அரசாங்கத்திலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இப்படியான அதாவது சட்டத்துக்கு புறம்பான கொலைகளை செய்து அரசு தன்னுடைய வன்முறையினை தெற்கிலே உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் மீதும் வடகிழக்கில் சிறுபான்மை மக்கள் மீதும் மிக மோசமாக பிரயோகித்திருக்கின்றது என்பதைத்தான் இந்த நாட்டு முழுக்களும் இருக்கிற புதைகுழிகள் காட்டுது. செம்மணி புதைகுழி விவகாரம் இப்பொழுது தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் கவனத்தை பெற்று வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய நீதியுடனும் தொடர்புபட்ட பிரச்சனையாகவும் இதனை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கிறதாக நான் யோசிக்கிறேன். ஆகவே இதுவும் எங்களுடைய போராட்டங்களில் மிக முக்கியமாக இடம்பெற வேண்டும் என்பது அவசியம். இதற்கான நீதியையும் சம உரிமை இயக்கத்தினர் கோருகிறார்கள். இந்த செம்மணி போன்ற புதைகுழிகளுக்குள்ளே அகப்பட்ட மக்களுக்கான நீதியும். அப்போ இந்த முன்னெடுப்புகள் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற பொழுது இங்கே இன ஒற்றுமையை வலியுறுத்துபவர்களும் முற்போக்கான அரசியல் நிலைப்பாடுகளை கொண்டவர்களும் ஒரு நீதியும் சமத்துவமும் மிக்க ஒரு நாட்டினை கட்டியெழுப்ப வேண்டும், ஒரு சமூகத்தினை கட்டியெழுப்ப வேண்டும் என்று பாடுபடுகின்ற அனைத்து சக்திகளும் இந்த போராட்டங்களிலும் பிரசார முன்னெடுப்புகளிலும் கலந்து கொண்டு இவற்றுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நான் மார்க்ஸ் பிரபாகர், சம உரிமை இயக்கத்தின் தேசிய குழு உறுப்பினர். அதேபோன்று இன்றைய தினம் எமது இந்த ஊடக மாநாட்டில் கலந்து கொள்பவர்கள்
சம உரிமை இயக்கத்தின் தேசிய குழு உறுப்பினர் தோழர் பிரசாந்த் அவர்கள், அதே போன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் திருவாளர் மகேந்திரன் அவர்கள், அதேபோன்று சம உரிமை இயக்கத்தின் யாழ்ப்பாண மாவட்ட செயற்பாட்டாளர் கபிலன் அவர்கள் எம்மோடு இணைந்து கொள்கின்றார்கள். குறிப்பாக உள்நாட்டு யுத்தம் நிறைவுற்று, அதாவது ஒரு ஆயுத ரீதியான ஒரு போர் நிறைவுற்று இன்று 16 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரின் வாழ்வியல் தொடர்பான அபிவிருத்திகள் அல்லது முன்னேற்றங்கள் என் நிலையில் இருக்கின்றன என்பது குறித்து ஒரு கலந்துரையாடல் தான் நாங்கள் இங்கே முன்னெடுக்கவிருக்கின்றோம். அதிலும் கூட அதற்கு முற்பட்ட காலத்தில் ஈழத்துச் சூழலில் நிகழ்ந்த ஒரு கருப்பு ஜூலையை நினைவு கூறும் முகமாகவும், அதாவது அதனை கொண்டாடுவதற்காக அல்ல, மீண்டும் வேண்டாம் கருப்பு ஜூலை என்ற அந்த தொனிப்பொருளில் இருக்கக்கூடிய சகல இன மதங்களையும் அல்லது சகல இனங்களையும் சேர்த்து கொண்டு அவ்வாறானதொரு மிக மோசமான சூழ்நிலை மீண்டும் எழக்கூடாது என்பதனை நோக்காக கொண்டு சம உரிமை இயக்கம் இந்த நினைவு கூறலை நடாத்துவதற்கு முற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கை சூழலில் யுத்த ரீதியாக, அதாவது போர் முடிந்திருக்கின்ற நிலையிலும் கூட இங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களின் அரசியல் அபிலாசைகள் இதுவரை தீர்க்கப்படாது இருக்கின்றது என்பது எமது குறிக்கோளாக இருக்கும். எனவே அவற்றை குவிமையமாக கொண்டு இந்த கலந்துரையாடலை நாங்கள் நடத்துகின்றோம். குறிப்பாக இனவாதத்தை மூலதனமாக கொண்டு அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்ட அரசாங்கங்கள் அல்லது அரசியல் குழுமங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது என்றவாறான ஒரு மாயை இப்போது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. என்றாலும் சம உரிமை இயக்கம் என்ற வகையில் அவ்வாறானதொரு சூழ்நிலை உருவாக்கப்படவில்லை என்பதாகத்தான் நாங்கள் கோரி வருகின்றோம். காரணம், கடந்த காலங்களில் இனவாதத்திற்கு எதிராக குரல் எழுப்பிய அல்லது பயங்கரவாத தடை சட்டங்களுக்கு எதிராக குரல் எழுப்பிய மிக நீண்ட காலமாக ஒரு தொழிலாளர் வர்க்க விடுதலைக்கான அரசியலை முன்னெடுத்து வந்த ஒரு அரசாங்கம் என்ற ஆட்சி பீடத்தில் இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது எவ்வாறானது ஒரு சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். மிக நீண்ட கால அடக்குமுறை, அதேபோன்று ஒரு முதலாளித்துவத்தின் அழுத்தங்களுடன் கூடிய ஒரு அரசியல் நடைமுறைகள் இருந்த பின்புலத்தில் இந்த ஏமாற்று அரசியல் தலைமைகளை அல்லது எதேச்சதிகாரம் கொண்ட இந்த அரசியல் முறைமைகளை மாற்ற வேண்டும். அதற்காக ஒரு புதிய அரசியல் கட்சி உருவாக்கப்பட வேண்டும். அதனூடாக இலங்கையில் இருக்கக்கூடிய சகல இனங்களும் ஒற்றுமையாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்ற பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் வரலாற்றில் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆட்சி பீடமேற்றுவதற்காக முன்னின்று உழைத்திருந்தார்கள். இன்று சுமார் 8-9 மாதங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் மக்களின் எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கின்றதா என்ற கேள்வி எம் முன்னே வருகிறது. குறிப்பாக அடக்குமுறை சட்டங்களாக இருக்கட்டும், அல்லது இன்று யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கில் கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களின் நிலங்களாக இருக்கட்டும், இவ்வாறு பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்னும் கூட தீர்வில்லாது இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில்தான் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். எனவே சம உரிமை இயக்கம் என்ற வகையில் யுத்தம் நடந்த கால பகுதியில் இராணுவமயமாக்கப்பட்ட அல்லது இராணுவம் கையகப்படுத்திய பொதுமக்களின் நிலங்களை உடனடியாக அவர்களிடம் கையளிக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கையை நாங்கள் கூறி வருகின்றோம். அதேபோன்று யுத்த காலத்தில் அல்லது யுத்தத்திற்கு பிற்பட்ட காலத்திலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அந்த உறவுகள் இன்றும் கூட தமது சொந்தங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற அல்லது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியை இந்த அரசு வழங்க வேண்டும், குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். அது மாத்திரமல்லாது இன்று அரசியல் கைதிகள், மிக சொச்ச
அளவிலான அரசியல் கைதிகள் இன்றும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் யுத்த செயற்பாடுகளில் நேரடியாக ஈடுபட்டு அந்தந்த அரசாங்கங்களில் பங்காளர்களாக சேர்ந்து கொண்ட யுத்த செயற்பாட்டாளர்கள் போராளிகள் இருக்கின்ற பின்புலத்தில் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் ஒருமுறை கூறியிருந்தார், இவர்கள் குற்றமிழைத்தவர்கள் என்பதனால் இவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் அரசியல் கைதிகள் அல்ல என்றவாறான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். நாங்கள் திட்டவட்டமாக கூறுகின்றோம், அவர்கள் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டதனால் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அரசியல் கைதிகள். எனவே அந்த அரசியல் கைதிகளை எதுவித நிபந்தனைகளுமின்றி விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சம உரிமை இயக்கம் முன்வைக்கின்றது. அதேபோன்று எதிர்த்தரப்பில் இருந்தபோது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள், இன்று ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் உள்ளிட்ட அனைத்து முக்கியஸ்தர்களும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் இன்று ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டு அல்லது 3/2 பெரும்பான்மையான ஒரு அரசாங்கத்தை தன்னகத்தை வைத்துக்கொண்டு இன்று அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்குவதற்கு பதிலாக அதில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் முனைப்புடன் செயற்பட்டு வருகிறார்கள். எனவே அதனை சம உரிமை இயக்கம் என்ற வகையில் நாங்கள் முற்றுமுழுதாக கண்டிக்கின்றோம். அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதாக அகற்ற வேண்டும். அதற்கு பதிலாக எந்த ஒரு விதமான சட்டங்களும் அமுலுக்கு வரக்கூடாது என்பதனையும் நாங்கள் இக்கணத்தில் மிக திட்ட தெளிவாக முன்வைக்க விரும்புகிறோம். அதேபோன்று கடந்த கால அரசாங்கங்கள் போதுமான அளவிலான உட்கட்டமைப்பு வசதிகளை செய்திருக்கின்றன. ஆனால் ஒரு உட்கட்டமைப்பு வசதிகளை செய்வதனூடாக ஒரு இனக்குழுமத்தின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியாது என்பதே இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த மக்களின் அரசியல் அபிலாசைகளை, அரசியல் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய, அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இங்கே கோரிக்கையாக வைக்கின்றோம். எனவே சம உரிமை இயக்கம் என்ற வகையில் மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை வேண்டாம் என்ற துணிப்பொருளில் இம்மாதம் 10ஆம் தேதி தொடக்கம் 20ஆம் தேதி வரை நாட்டின் பல பாகங்களிலும் எமது இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுக்கவிருக்கின்றோம். அந்த வகையில் ஜூலை 12 நாங்கள் கையொப்ப வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றோம். அதேபோன்று ஜூலை 15 கிளிநொச்சியிலும், ஜூலை 16 மன்னாரிலும், ஜூலை 19 யாழ்ப்பாண நகரிலும் இந்த கையொப்பமிடும் வேலைகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாது கொழும்பில் ஜூலை 21ஆம் தேதி நாங்கள் இவ்வாறான கோரிக்கைகள் முன்வைத்து ஒரு பிரசார நடவடிக்கையிலும் அங்கு செயலமர்வுகளை நடாத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அதேபோன்று ஜூலை 23ஆம் தேதி யாழ் நகரில் ஒரு பிரசார நடவடிக்கையும், அதனைத் தொடர்ந்து இந்த தந்தை செல்வாவின் மண்டபத்தில் ஒரு கருத்தரங்கையும் நிகழ்த்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே சகல இன ஒற்றுமையையும் அங்கீகரிக்கின்ற, ஏற்றுக்கொள்கின்ற, மீண்டும் இனப்படுகொலைகளை திட்டமிட்ட இன அழிப்புகளை முன்னெடுக்கக்கூடிய, எந்த விதமான ஒரு மனிதாபமற்ற செயல்களை எதிர்க்கின்ற, அனைத்து மானுடங்களையும் நேசிக்கின்ற அரசியல் சக்திகள், முற்போக்கு சக்திகள் எங்களோடு கைகோர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாது சம உரிமை இயக்கம் என்ற வகையில் சுமார் 3 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் நாடளாவிய ரீதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது, இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை உடனடியாக நிறுத்து என்பது பிரதானமான கோரிக்கையாக இருக்கின்றது. அத்தோடு காணாமல் ஆக்கப்பட்ட சகலருக்கும் எப்போதாவது நீதி வழங்கு என்ற கோரிக்கையும், சகல தேசிய இனங்களுக்கும் சம உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய, சகல தேசிய இனங்களுக்கு சம உரிமையை உறுதி செய்யக்கூடிய ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு, அரசை வலியுறுத்தும் வகையில் ஒரு போராட்டத்தை தொடங்குவதற்கு ஆன ஒரு அமைப்பாகவும் இந்த சம உரிமை இயக்கம் தனது நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் தொடர்ந்து நடாத்தி செல்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றது. எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய சகல இன மக்களும் சகலருக்குமாக, சகலரின் நீதிக்குமான, சகலரின் சம உரிமைக்காக இணைந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறோம். நன்றி. Of movement for equal rights.
today for this brief discussion, I have some participants, comrade lecturer of the University of Jaffna, Mahalingam Mahendran Thiruvanangan, and National Committee members of Movement for Equal Rights, comrade Marx Prabhakar and comrade Kapilan Chandrasekhar. Today, we have taken forward the slogan, "No More Black July." It has been 16 years after the end of the armed conflict between the government forces and LTT. Yet, there are so many issues that arose with the end of the war and also emerged at the Black July and even before that season. There are more than thousands of disappearances after the war, after the end of the war. Even today, their parents, relatives, friends weep and fight and demand for the justice for these disappearances. The governments then and now has not taken any necessary actions to take the justice for these disappearances. The lands occupied by the military forces in north and east areas of the country yet are under the forces or military institutions. People are demanding the ownership of their own lands and they live as refugees all over the country, but the government has not taken any necessary action to release these lands to the real owners. This government was elected by the people of all over the country, maybe in Galle, maybe in Colombo, maybe in Nampara, and also people from Jaffna, Trinco, Batikolo, Vaunia area. They elected this new government with the hope for the justice for their burning issues that arose in the war or arose due to the communism in the country. But this government has not yet paid enough attention to solve this problem. So today, we understand the government had a golden opportunity to win the Tamil people's heart and bring justice for the Tamil speaking peoples in the country. But the government has not paid enough necessary actions or attention towards this. To force the government, we have planned an awareness program under the slogan of "No More Black July" all over the country between July 10th and July 20th. In Galle, in Jaffna, in Mana, in Trinco, in Ampara, in Kandy and Colombo, all over the country. So we demand there the justice for all disappearances, even it has been late for years. And we demand abolition of the Prevention of Terrorism Act. And we demand for a new draft of a new constitution in which certify equal rights and democracy for all national ethnic groups living in the country, maybe Sinhala people, maybe Muslim people, maybe Tamil people from up country. For all their equal rights we demand, and we have a plan to discuss with the people of the country. Therefore, on 12th July, we have program in Vaunia, banner signing program, on 15th Kilnochchi town, on 16th Mana town, on 19th Jaffna town. On 22nd, cultural demonstration program in Colombo city, and on 23rd of July, a seminar in Jaffna. Our slogan is "No More July." We are not planning to think of the earlier wounds. We are trying to bring a new plan to overcome these Black July issues. Thanks. Mama S.M. Krishanta, සමාජිත සඳහා ව්‍යාපාරයේ ජාතික කමිටු සමාජික මාත් එක්ක මාධ්‍ය සාකච්ඡාවට සම්බන්ධ වෙනවා යාපන විශ්වවිද්‍යාලයේ කතිකාචාර්ය මහේන්ද්‍රන් තිරුවන්ගන සහෝදරයා.
ඒ වගේම සමයිති ව්‍යාපාරයේ ජාතික කම්පිටු සමාජික මාක්ස් ප්‍රභාකර සහෝදරයා සහ කපිලන් චන්ද්‍රසේකර සහෝදරයා. අපේ මාධ්‍ය සාකච්ඡාව අද මැද වෙන්නේ තවදුරටත් කළු ජූලියක් එපා කියන සටන් පාඨය මත. මොකද 2009 අවුරුදු 16කට කලින් ලංකාවේ රජයේ හමුදා සහ LTTE අතර තිබ්බ යුද්ධය අවසන් වුණා. නමුත් ඒ අවස්ථාවෙන් පස්සේ පැන නැගුණු ප්‍රශ්න ගණනාවක් තාමත් තියෙනවා. දහස් ගාණක් අතුරුදහන් වූවන් සම්බන්ධව සාධාරණ ඉෂ්ට වෙලා නැහැ. ඔවුන්ගේ දෙමව්පියෝ, මිතුරෝ, නෑදෑයෝ රටපුරා වැළපෙමින්, අඬමින්, කඳුළු සලමින් උද්ඝෝෂණ කරමින් ඉන්නවා තමන්ගේ අතුරුදහන් වූවන්ට සාධාරණ ඉෂ්ට ගන්න කියලා. ඒ සම්බන්ධව මේ පවතින ආණ්ඩුව හෝ මෙතෙක් පැවති ආණ්ඩුව හෝ කිසියම් ක්‍රියාමාර්ගයක් අරගත්තේ නැහැ. ඒ වගේම තමයි ජනතාවගේ ඉඩම් විශාල ප්‍රමාණයක් අදටත් ලංකාවේ හමුදාව අතේ නැත්තම් රජයේ හමුදාවන් අතේ තියෙනවා. ජනතාව අවතන් වෙලා ඉන්නවා. ජනතාවට මේ ඉඩම් නැවත ලබා දිය යුතුයි. ඔවුන්ගේ අයිතිය තහවුරු කරන්නයි බල කරමින් ආණ්ඩුව මේ ඉඩම් මිලිටරි අතේ තබාගෙන තිබෙනවා. පැවති තත්ත්වය තුළ ජනතාවට තමන්ගේ ඉඩම් වල අයිතිය නීත්‍යානුකූලව සාතික කිරීමේ නොහැකි බව ඉතා හොඳින් පෙනෙන තත්ත්වයක් ඇතුළත්. ඒතර මේ සම්බන්ධව අපිට තියෙනවා ආණ්ඩුවට බල කිරීමේ අවශ්‍යතාවයක්. නමුත් 2009 පස්සේ පැවති ආණ්ඩුත් දැන් අලුතෙන් පැමිණි ආණ්ඩුවත් මේ සම්බන්ධව ප්‍රමාණවත් අවධානයක් යොමු කළා අවශ්‍ය ක්‍රියාමාර්ග අරගෙන නැහැ. 2024 පැවති ජනාධිපතිවරණයේදී මහමැතිවරණයේදී රටපුරා ජනතාව යාපනයේ වෙන්න පුළුවන්, ගාල්ලේ වෙන්න පුළුවන්, අම්පාරේ වෙන්න පුළුවන්, කොළඹ වෙන්න පුළුවන්, බදුල්ලේ නුවර වෙන්න පුළුවන් එකසේ තමන්ගේ දැවෙන ප්‍රශ්න වලට උත්තර සපයා ගැනීමේ අරමුණින්, සාධාරණ ඉල්ලා ගැනීමේ අරමුණින් මේ ආණ්ඩුව පත් කරගත්තා. විශේෂයෙන්ම දෙමළ කතා කරන ජනතාව තමන්ගේ සම්ප්‍රදායික නායකත්වයේ අත්හැරලා NPP වෙනුවෙන් ඡන්දය පාවිච්චි කරා. ඒතර මේ පැමිණි රන් හා සමාන ඉත අගන අවස්ථාව පසුගිය ගෙවිච්ච මාස 9ක කාලය තුල මේ ආණ්ඩුව තීරණාත්මක ලෙස පාවිච්චි කරේ නැහැ. මේක සම්බන්ධව බලපෑමක් දැන් අපි කරන්න ඕනේ. අපි පැරණි කළු ජූලියේ තුවාල නැවත පාරන්න අවශ්‍යතාවයක් නැහැ. කළු ජූලිය පළවා හැරලා නැවත ස්ථාවර ජයග්‍රහණයක්, ජාතිවාදයට එරෙහිව ස්ථාවර ජයග්‍රහණයක් ලබා ගැනීම සඳහා අපි වැඩපිළිවෙලක් සැකසිය යුතුයි. ඒ සඳහා වැඩපිළිවෙලක් සමයිති ව්‍යාපාර සතුව තිබෙනවා. මේ සම්බන්ධව දැනුවත් කිරීම, රටේ ජනතාව දැනුවත් කිරීම සඳහා ලංකාව පුරාම ජූලයි මාසේ 10 වෙනිදා සහ 20 වෙනිදා අතර පත්‍රිකා බෙදීමේ, බැනර් අත්සන් කිරීමේ ව්‍යාපාරයක් අරගෙන යනවා. ඒ යටතේ අපි ජුලි මාසේ 12 වවුනියාව නගරයේ, ජුලි මාසේ 15 කිලිනොච්චි නගරයේ, ජුලි මාසේ 16 මන්නාරම නගරයේ, ජුලි මාසේ 19 යාපනයේ නගරයේ බැනර් අත්සන් කිරීමේ සහ පත්‍රිකා බෙදා හැරීමේ ව්‍යාපාරයක් පවත්වාගෙන යනවා. 22 වෙනිදා සංස්කෘතික අංග සහිත විරෝධතා ව්‍යාපාරයක් අපි කොළඹ නගරයේ පවත්වන්න ලෑස්ති කරලා තිබෙනවා. ඒ වගේම ජූලි 23 වෙනිදා යාපනයේ නගරයේ මේ සම්බන්ධව ජනවත් කරන සම්මන්ත්‍රණයක් පවත්වන්න යෝජනා කරලා තියෙනවා. සමාවෙන්න කොළඹ පවත්වන විරෝධතා ව්‍යාපාර සහ සංස්කෘතික අංග සහිත කටයුත්ත සංවිධානය කරන්නේ ජූලි මාසේ 21 වෙනිදා. ඉතින් මේ සම්බන්ධව සම්බන්ධ වෙන්න කියලා අපි රටේ දෙමළ කතා කරන, සිංහල කතා කරන, දෙමළ, සිංහල, මුස්ලිම්, කඳුරට දෙමළ සියලු ජනතාවන්ට සාදරයෙන් ආරාධනා කරනවා සමයිති ව්‍යාපාරත් එක්ක සම්බන්ධ වෙන්න කියලා. අපිට ලැබිලා තියෙන මේ අවස්ථාව අපි උපරිම ප්‍රයෝජනයක් ගමු. සාධාරණ ජයග්‍රහණයක් මේ සමාජයට ගෙනීම සඳහා අපේ සටන් පාඨ අතර අපි යොදාගෙන තියෙනවා. තවදුරටත් මර්ධනය එපා, ත්‍රස්තවාදයේ වැළැක්වීමේ පනත PTA වහාම අහෝසි කරනු. ඒ වගේම සියලු අතුරුදහන් වූවන්ට සාධාරණ ඉෂ්ට කරනු, දැන්වත් සාධාරණ ඉෂ්ට කරනු. ඒ වගේම සියලු ජාතික ජන කණ්ඩායම්, සිංහල, දෙමළ, මුස්ලිම්, කඳුකර දෙමළ ජනතාවන්ට සම අයිතිය තහවුරු කරන, ප්‍රජාතන්ත්‍රවාදය තහවුරු කරන නව ජනතා ආණ්ඩු කරන ව්‍යවස්ථාවක් කෙටුපත් කිරීම වහාම ආරම්භ කරනු. මේ තමයි අපි ඉල්ලීම්. මේ සඳහා සටන් කරමු කියන ඉල්ලීම තමයි අපි ජනතාව ඉදිරියේ මේ අවස්ථාවේ තබන්නේ. බොහොම ස්තුතියි.